அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவின் எதிர்காலமேன்னு போஸ்டர்லாம் வந்து ஒட்டப்பட்டுச்சு. ஏற்கனவே வந்து கட்சியிலேருந்து ஒதுக்கி வைக்கப்படும் கனிமொழி அவங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாம வந்து நடத்தப்படுறாங்க. ஒரு முக்கியத்துவம் குடுக்காம வந்து எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அவங்கள வந்து அந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையில பார்க்க முடியுது. இந்த மாரிலாம் போஸ்டர் ஒட்டுறப்போ, ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில இருக்கவங்களுக்கு ஒரு த்ரெட்டா இன்னும் அதிகமான த்ரெட்டா தான் தெரிவாங்க. ஸோ எப்படி எதிர்கொள்வாங்க? கனிமொழி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல? அதாவது செந்தில் பாலாஜி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டு. ஆமா. ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டுல வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி உள்ள போனது தியாகம் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் வாங்கிய காசோலைக்கு கனிமொழி சிறைக்கு சென்றது என்பது தியாகம்தான். நாம் எல்லாம் அப்படி செய்வோமா? இந்த குடும்பம் ஒரு வினோதமான குடும்பம். நாம் செய்வோமா? அதை வீட்டில் இருக்க பெண்களை சிறைக்கு அனுப்பிட்டு நாம் வீட்டில் உட்காந்துருப்போமா ஒய்யாரமா? நாம் சொல்லக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா, நியாயமாக கனிமொழிக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்க வேண்டும். எந்த பதவி வழங்கியிருக்கணுங்கிறீங்க? ஸ்டாலின் இருக்கிற பதவியே வழங்கியிருக்கலாம். முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி ஏன் வழங்கக்கூடாது? கூடாதுன்னு நான் சொல்ல கேட்குறேன். அந்த அளவுக்கு தகுதி 100 மடங்கு தகுதி வாய்ந்த ஸ்டாலினோட அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கூட 100 மடங்கு தகுதி வாய்ந்தவன் தான் நான் சொல்கிறேன். கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் உதயநிதி அவர்கள் தூத்துக்குடியில் போயிட்டு ஒரு ஆய்வு ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போ திருவள்ளுவர் சிலையிலேருந்து விவேகானந்த பாறை வரைக்கும் ஒரு பாலம் வந்து அமைக்கிறாங்க. நான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃப்ரேம்லேயே வந்து உள்ளே வராங்க. ஸோ பேசிக்காக நான் ஏன் அது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த கூட்டத்தோடு நீங்கள் ஏன் உங்களை இணைச்சிக்கிறீங்க? இந்த கூட்டத்தோடு நீங்கள் இணைச்சிக்கிறதுனால ஒன்றுமே, இந்த கூட்டத்திற்கான மரியாதை என்பது, கனிமொழிக்கான மரியாதை என்பது அவர் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பொழுதும், திமுக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பொழுதும் கனிமொழிக்கான மரியாதை என்பது இருக்கும். சரியா? ஆனால் இந்த கூட்டத்திற்கான மரியாதை என்பது உதவாநிதியெலாம் எவன் மதிப்பான்? ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால தான் இங்கே சல்யூட் அடிக்கிறானுங்க. இதெல்லாம் எவன் மதிப்பான்? அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா மைக்கை கொண்டு போய் பணியாளர்கிட்ட நீட்டுறாங்க. ஏன்னா அவங்க கேண்டல்லாம் இதற்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க பொள்ளாச்சி சம்பவத்தப்பலான்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தையும் அந்த தாக்குதலையும் அவங்க ஏற்று வந்து பதில் சொல்கிற இடத்துலையும் இருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் பதிலாவது சொல்கிறாங்கல்ல. எங்கள் கட்சியிலையும் ஒதுக்கப்படுறாங்க, திமுக வர தாக்குதலையும் எதிர்கொள்கிறாங்க. அதுதான் குறைந்தபட்சம் எதிர்கொள்கிறாங்கல்ல. அப்பனும் பிள்ளையும் ஒழிஞ்சிட்டு தானே இருக்காங்க. எங்கேயாவது வந்தாங்களா? ஏதாவது பேசினாங்களா இது சம்மந்தமாக? சேற்றில் முளைத்த செந்தாமரை கனிமொழி, சாக்கடையில் முளைத்த விஷக்காளான் உதவாநிதி. வணக்கம் இடம்பலம் நேயர்களே. கனிமொழி அவர்கள் திமுகவின் எதிர்காலம் அப்படின்னு தூத்துக்குடியில் இல்லைங்க, சென்னை முழுக்க வந்து எங்கும் பார்த்தாலும் போஸ்டர்களாக இருந்து அவங்களோட பிறந்த நாளுக்காக ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் தொண்டர்கள் பல பேர் வந்து மனமும் வந்து அந்த போஸ்டர்லாம் வந்து ஒட்டியிருந்தாங்க. பேரெல்லாம் சில பேர் மறைச்சி போட்டிருப்பாங்க. ஆனால் நேற்று அவ்வளோ தைரியமாக பேரெல்லாம் கூட வந்து போட்டிருந்தாங்க பொறுப்பாளர்கள். இதை குறித்து தான் கிஷோர் கே சாமியல் கிட்ட வந்து கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். திமுகவின் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தையை நீங்கள் வந்து பயன்படுத்தியிருந்தீங்க. ஸோ தொண்டர்களோட மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர் கிஷோர் கே சாமி அவர்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. கனிமொழி அவர்கள் தான் வந்து திமுகவின் எதிர்காலம். தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? குடும்பத்தில் எந்த குடும்பத்திலேருந்து ஏதோ ஒரு உறுப்பினர், கருணாநிதியுடைய பறந்து விரிந்த ஆக்டோபஸ் குடும்பத்திலேருந்து ஏதோ ஒரு உறுப்பினர், இது யாராக இருந்தாலும் கொத்தடிமைகள் தானே இவங்க. அதனால் இவர்கள் ஆச்சரியப்படுவதற்கும் அதிசயப்படுவதற்கும் எதுவுமே கிடையாது. கருணாநிதியோடைய பறந்து விரிந்த ஆக்டோபஸ் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தான் தலைவராக முடியும். வேறு யாரும் திமுகவுக்கு தலைவராக முடியாது. திமுக என்பது கருணாநிதி குடும்பத்திற்கு, அந்த கோல்மால்புரத்து குடும்பத்திற்கு நேர்ந்து விடப்பட்டு விட்டது அப்படின்ற நிலையில் அதில் வந்து நாம் சொல்கிறது என்னென்னாக்கா, இருக்கிற மோசமான அந்த கேடுகட்ட அந்த குடும்பத்தில் ஓரளவுக்கு நல்ல பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால், நல்ல தலைமை பண்பு கொண்ட பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் அது வந்து கனிமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமை பண்புன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க. எந்த விதத்தில் அவங்க தலைமை பண்பு அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுது? எந்த தலைமை பண்பு வெளிப்பட்டது? ஸ்டாலின்ட்டு எந்த தலைமை பண்பு வெளிப்பட்டது? இந்த உதவாநிதிட்டேருந்து ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. கம்பேரிட்டிவ்லி பெட்டர். அதுக்கு மச் பெட்டர். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிந்து கருணாநிதி குடும்பத்தில் மூளையுள்ள நபர் அப்படின்னா கனிமொழி அவர்களே சொல்லலாம். அந்த விதத்தில் நீங்கள் வந்து அவ்வளவுதான். அப்படின்னு அவங்களுடைய இப்போ நீங்கள் அவங்க பேசக்கூடிய விஷயங்களை எடுத்து பாருங்கள், அவங்க கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பாருங்கள், அவங்க டெல்லியில் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற தொடர்புகள் அப்படின்றத எடுத்து பாருங்கள். இதெல்லாம் வந்து அரசியல் ஆர்வம் கொண்ட நபர். அவர்கள் தான் இதையெல்லாம் செய்வார்கள். மைக்கு நீட்டினா கேனத்தனமாக சிரிச்சிட்டு போகிறது, இந்த உதவாநிதி மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு அறிவுபூர்வமாகன்றது அபூர்வம் கருணாநிதி குடும்பத்தில். ஆனாலும் அது இருக்குது அப்படின்னால ஆச்சரியத்தில். அதாவது குப்பையில் குந்துமணின்னு சொல்கிறது இல்லையா, சேற்றில் முளைத்த செந்தாமரை அல்லது அந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம்.
சரி, ஓகே. இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க, தூத்துக்குடியில ஒரு இடத்துல அவங்கள வந்து பிளாக் பண்ணிரணும். அந்த இடத்துல மட்டுமே அவங்களோட அரசியல் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு, டெல்லிக்கு அனுப்பிட்டு, டெல்லி அரசியல் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு, தமிழக அரசியல்ல இருந்து அவங்கள வந்து ஒதுக்கப்பட்டு, இத ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி பண்ணாலும், ஆமா. நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெல்லி கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து, நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் செஞ்சாலும் வந்து, மத்தியில இருக்க யார் கூடயும் வந்து இணக்கமான போக்கு, இந்த கான்டாக்ட்ஸ் அவங்க கூட எப்படி அரசியல் செய்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அவங்கள ஒதுக்க பார்த்து, ஆனா அவங்கள பெருசா வந்து வளர்த்து விட்டுட்டாங்க திமுக அப்படின்னு இத வந்து பார்த்துக்கலாமா? பெருசா வளர்த்து விடல. இல்லங்க. இப்ப நீங்க அவங்க கனிமொழி வளர்ந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா, இந்த ம். கட்சிக்காக அவங்க உழைத்திருக்காங்க. இப்ப உதயநிதி அவர்கள் இந்த டெல்லி கட்சிக்காக போறாருன்னு வச்சுக்கோங்க கம்பேரிட்டிவ்லி. ஆனா வந்து கனிமொழி அவர்கள் போனா, என்னைக்குமே வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு பிளஸ்ஸா தானங்க இந்த பார்க்க முடியும். இந்த உதவாநிதி இங்க இருந்து மிஞ்சி மிஞ்சி அவன் சொந்தமா போற இடம் எங்க தெரியுமா? அவளா அவருடைய விருப்பத்தோட போகக்கூடிய இடம் ரேடியோ ரூம். இத விட்டா வேற எங்கேயும் அவன் சொந்தமாலாம் போக மாட்டான். மத்த இடத்துக்குலாம் இவன பேக் பண்ணி கூட்டு போணும். சரியா? இப்படி கூட்டு போறதுக்கு ஒரு கும்பல். ஏல இந்த கும்பல் வந்து டெல்லிக்கு கூட்டு போய், அவைங்க கூட்டு போய் கேலோ இண்டியா, ஓலோ இண்டியான்னு என்னத்தையோ ஒன்னத்த ஏமாத்துறதுக்கு இந்த மோடிக்கு முன்னாடி போய் உட்கார வைக்கிறது. இவ்வளவுதான். சரியா? மோடிய உட்கார வைக்கிறதுக்கு காரணம் என்ன? 22 எம்பிக்கள் இங்கே இருக்காங்கன்ற ஒரே காரணம் தான். வேற என்னத்துக்காக இந்த கும்பல அவர் மதிக்க போறார்? இவ்வளவுதான். சரியா? நான் சொல்றது கனிமொழி இந்த கட்சிக்காக சிறைக்கு சென்றிருக்கிறார். ம். சரியா? ஸ்டாலின் மீது இந்த வழக்குகள் என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் இடத்த வீட்ட ஏதோ ம். ஆட்டைய போட்டார் அப்படின்றது. இந்த உதவாநிதி மேல இருந்த வழக்கு என்ன? ஃபாரின் கார். ஃபாரின்காரன் ஒண்ணு கொண்டு வந்தான். அத கொண்டு வந்ததுக்கு வரி கட்டல அப்படின்னு. 2 பேரும் அப்ஸ்காண்ட் ஆனாங்க. சரியா? ஆனால் கனிமொழி மீது போடப்பட்ட வழக்கு என்ன? ஸ்பெக்ட்ரம் விவகாரத்துல ஸ்பெக்ட்ரம் தொடர்பான விவகாரத்துலன்னு வச்சுப்போம். ஸ்பெக்ட்ரம் தொடர்பான விவகாரத்துல 370 கோடி ரூபாய் இந்த கலைஞர் டிவி, அதாவது இந்த மானாட மாறுபாட புகழ் கலைஞர் டிவிக்கு எவனோ ஒரு காய்கறி கடைக்காரன், ஊர் பேர் தெரியாத காய்கறி கடைக்காரன், குசைகான் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற காய்கறி கடைக்காரன், அவன் வந்து வட்டி இல்லா கடனாகவோ இல்லை குறைந்த மிக 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 குறைந்த வட்டி இல்லாத கடன் தான் அது, வட்டி இல்லாத கடனாக கொடுத்தான் அப்படின்றது தான். இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுலேயே வைகோ முன்வைத்த ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வீடியோவில் பதிவு பண்ணிட்டே இருக்கும், மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால. வைகோ வைத்த குற்றச்சாட்டு, அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபரையே அமர வைத்த குற்றச்சாட்டு என்னென்னா, ஷஹீது பல்வா அவன் தான் இந்த குசைகான் ஃப்ரூட்ஸோட ஓனர், அவன் தான் அதை கொண்டு வரான். இந்த காசோலையை கொண்டு வர காசோலையாக கொடுக்குறார்கள். இந்த காசோலையை அவன் கொண்டு வரான். பணமாக கொடுத்துருந்தா மாட்டியிருக்க மாட்டாங்களா இருக்கும், எங்கேயாவது அதை ஒழிச்சு வச்சுருக்கலாம். இது காசோலையாக கொடுத்ததுனால தான் சிக்குது. இந்த காசோலையை அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். இதில் சாதிக் பாட்ஷாவும் உடன் வருகிறார். இந்த குடும்பத்தால் தற்கொலை செய்யப்பட்ட, இந்த குடும்பத்துக்கு தொடர்பானவங்க மட்டும் தற்கொலை செய்யப்படுவார்கள். அண்ணா நகர் ரமேஷிலிருந்து ஆரம்பித்து, இல்லை தனக்குத்தானே வெட்டி கொள்வார்கள். எப்படின்னா தாக்கரட்டின் போல். சரியா? இப்போ இந்த வரிசையில் சாதிக் பாட்ஷா, இந்த சாதிக் பாட்ஷா இந்த ஷாஹித் பல்வாவை அழைத்து கொண்டு கொல்கத்தாவிலிருந்து ஃப்ளைட்டில் வராங்க. வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையில் வந்து ஸ்டாலினை அவருடைய இல்லத்தில் போய் சந்திக்கிறார்கள். அங்கே ஸ்டாலினிடம் அந்த காசோலை வழங்கப்படுகிறது. நியாயமாக ஸ்டாலின் தான் சிறைக்கு போயிருக்கணும் அந்த வழக்கில். ஆனால் டைரக்டராக இருந்தால், இயக்குனராக இருந்தார் அப்படின்ற காரணத்திற்காக, அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த கலைஞர் டிவியில் இயக்குனராக இருந்தார் அப்படின்ற காரணத்தினால கனிமொழி அவர்கள் இதில் சிக்குகிறார். சரியா? உண்மையாக ஸ்டாலின் சிக்கியிருக்கணும், இல்லை ஸ்டாலினுடைய தாயார் கருணாநிதியுடைய மனைவிகளில் ஒருவரான தயாளு அம்மாள் அவர் சிக்கியிருக்கணும். சரியா? ஆனால் அவரை சாட்சியமாக மாற்றுகிறார்கள். அதற்காகத்தான் 63 தொகுதிகள் காங்கிரஸுக்கு அந்த டைமில் ஒதுக்கணும் வழங்கப்படுது. சரியா? வழங்கப்பட்டு தயாளு அம்மாள் அவர்களை சாட்சியமாக மாற்றி கனிமொழியை குற்றம் சாட்டப்பட்டவராக மாற்றுகிறார்கள். அப்போ இந்த கட்சிக்காக பணயம் வைக்கப்பட்டவர் திருமதி கனிமொழி அவர்கள். இதை நான் சொல்லலை, கருணாநிதியே பதிவு செய்கிறார். தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் செந்தில் பாலாஜியை சொல்றாரு, நான் கேட்கலாம்னு தியாகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி தியாகம் செஞ்சு சிறைக்கு போனா உண்மையான சன்மானம். அதாவது செந்தில் பாலாஜி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டு. ஆமாம், ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டில் வழக்கு பதிவுப்பட்டு அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி உள்ளே போனது தியாகம் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் வாங்கிய காசோலைக்கு கனிமொழி சிறைக்கு சென்றது என்பது தியாகம்தான். நாம் எல்லாம் அப்படி செய்வோமா?
இந்த குடும்பம் ஒரு வினோதமான குடும்பம். நாம் செய்வோமா அதை? வீட்டில் இருக்க பெண்களை சிறைக்கு அனுப்பிட்டு நாம் வீட்டில் உட்காந்துருப்போமா ஒய்யாரமா? நாம் செய்வோமா அதை? நாம் செய்ய மாட்டோம். நல்ல குடும்பத்தில் அது நடக்காது. இல்ல நான் என்ன கேட்குறேன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகம் செஞ்சுட்டாரு அப்படின்னா, அவருக்கான சன்மானமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பதவி. இன்னைக்கு வந்து நம்பர் 3 நம்பர் 2 லெவல்ல வந்து இருக்காரு. கனிமொழி அவர்கள் அவங்க எல்லாரையுமே அந்த கட்சியே காப்பாத்தி வந்து சிறை சென்று வந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் அரசியல்ல அளிக்கப்பட்ட சன்மானம், இல்ல பரிசு, இல்ல இடம் அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கலாம்? ஏங்க நீங்கள் ஆனானப்பட்ட கருணாநிதியே இவங்க வந்து டம்மியாக்கி குறை வச்சாங்க கடைசி காலத்தில். நான் வயசாயிடுச்சுன்னு சொல்லலைங்க. அவர் வேற வழி இல்லாம வயசாயிடுச்சுன்னா இம்மொபைலா எனக்கு இருந்தாரு. ஏன் இப்போ கருணாநிதி ஸ்டாலினோட வயசில் ஸ்டாலினை விட 10 மடங்கு ஆக்டிவாக இருந்தார். கருணாநிதி கடைசி காலத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருக்கார் இப்போ ஸ்டாலின். யாருடைய உடல்நிலையும் மோசமாக சொல்கிறது என்னுடைய இல்ல இல்ல நோக்கம் என்னோட கிடையாது. கேள்விக்கு மட்டும் பதில் என்னுடைய சொல்லுங்க. கேள்வி அப்படின்னா ஸ்டாலின் டம்மியாக்க வேண்டியது தானே? ஸ்டாலின் டம்மியாக்க வேண்டியது தானே? அதை நாம் அப்படி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. நாம் சொல்லக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா, நியாயமாக கனிமொழிக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்க வேண்டும். எந்த பதவி வழங்கியிருக்கணுங்கிறீங்க நீங்க? ஸ்டாலின் இருக்கிற பதவியே வழங்கியிருக்கலாம். முதலமைச்சர் ஏன்? அப்படிங்கிற பதவி. ஏன் ஏன் வழங்கக்கூடாது? கூடாதுன்னு நான் சொல்லல, கேட்குறேன். அந்த அளவுக்கு தகுதி 100 வாய்ந்தவங்க. மடங்கு 100 மடங்கு தகுதி வாய்ந்த ஸ்டாலினோட அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கூட 100 மடங்கு தகுதி வாய்ந்தவன் தான் நான் சொல்கிறேன். இந்த பொம்மையோட அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கூட 100 மடங்கு தகுதி வாய்ந்தவன் தான். குறைந்தபட்சம் யார் வந்துட்டு போகிறாங்கன்ற நாலேஜாவது அவனுக்கு இருக்கும். சரி, இப்போ கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் உதயநிதி அவர்கள் தூத்துக்குடியில் போயிட்டு ஒரு ஆய்வு ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போ திருவள்ளுவர் சிலையிலேருந்து விவேகானந்த பாறை வரைக்கும் ஒரு பாலம் வந்து அமைக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி காலத்தில் திட்டம் சரி போட்டு. சரி இல்லை இல்லை கேள்வி என்னன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃப்ரேம்லேயே வந்து உள்ளே வராங்க. ஸோ பேசிக்காக நான் ஏன் அவங்க அது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த கூட்டத்தோட நீங்கள் ஏன் உங்களை இணைச்சிக்கிறீங்க? இந்த கூட்டத்தோடு நீங்கள் இணைச்சிக்கிறதுனால ஒன்றுமே இந்த கூட்டத்திற்கான மரியாதை என்பது கனிமொழிக்கான மரியாதை என்பது அவர் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பொழுதும் திமுக எதிர்க்கட்சி இருந்த வரிசையில் இருந்த பொழுதும் கனிமொழிக்கான மரியாதை என்பது இருக்கும். சரியா? ஆனால் இந்த கூட்டத்திற்கான மரியாதை என்பது உதவாநிதியெலாம் எவன் மதிப்பான்? ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால தாங்க சல்யூட் அடிக்கிறானுங்க. இதெல்லாம் இவன் எவன் மதிப்பான்? இல்லை இப்போ இது மாதிரி ஒதுக்கவும் படுறாங்க. அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா மைக்கை கொண்டு போய் பணியாளர்கிட்ட நீட்டுறாங்க. ஏன்னா அவங்க கேண்டில்லாம் இதற்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க பொள்ளாச்சி சம்பவத்தப்பலான்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தையும் அந்த தாக்குதலையும் அவங்க ஏற்று வந்து பதில் சொல்கிற இடத்துலையும் இருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் பதிலாவது சொல்கிறாங்கல்ல. எங்கள் கட்சியிலையும் ஒதுக்கப்படுறாங்க, திமுக வர தாக்குதலையும் எதிர்கொள்கிறாங்க. அதுதாங்க குறைந்தபட்சம் எதிர்கொள்கிறாங்கல்ல. அப்பனும் பிள்ளையும் ஒழிஞ்சிக்கு தானே இருக்காங்க. எங்கேயாவது வந்தாங்களா? ஏதாவது பேசினாங்களா இது சம்மந்தமாக? ஏன் அதிகமாக வந்து பார்க்க முடியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சரி, இல்லை ஸ்டாலின் அவர்களையும் வந்து வச்சுக்கிட்டா வந்தன செய்கிறாங்க. வந்தால் மாட்டிப்போன்னு தெரியும். இப்போ யார் அந்த சார்னு வேற கேள்வி வருது. யார் அந்த மேடம்னு இல்லை, யார் அந்த சார்னு தான் கேள்வி பரவாயில்லைங்க. வருது. பிரசாந்த் கிஷோர் யார் வந்து அந்த சார்னு வரும்போது யாராக இருக்கும் அந்த சார்ன்றது நமக்கு தெரியாதுல்ல. திமுக யாராக வேணா இருக்கலாம்ல. இல்லை பிரசாந்த் கிஷோருக்கு நீங்கள் ஹையர் பண்ண உங்கள் கட்சி ஹையர் பண்ணதில் நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யார் அந்த சார்ன்ற ஒரு டேக்லைன் பிரசாந்த் கிஷோர் தான் பண்ணாருன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? பிரசாந்த் கிஷோர் அஃபிஷியலாக அறிவித்தாரா? நாம சொல்கிறோம் தகவல்கள் நமக்கு வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே அவர் பணியை ஆரம்பிப்பார். இதே எப்படி நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு நீங்கள் நமக்கு ஸ்டிக்கரை ஒட்டுவீங்க? பிரசாந்த் கிஷோர் அறிவாலயத்துக்குள்ளே வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அதில் எதிர போய் ஸ்டாலின் இப்படி கை உட்காந்துருந்தாரு. அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் கோர மாட்டாங்க. அந்த உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும். அது பிரசாந்த் கிஷோரோ இல்லை வேற ஒரு கிஷோரோ இல்லை கிஷோர் சாமியோ சரியா? என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை தான் கொடுப்பாங்களே தவிர்த்து இதுக்காக கையை கட்டிக்கிட்டு உட்காந்து பவ்யமாக உட்காந்துக்கிறது இதையெல்லாம் அதிமுக எதிர்பார்க்காதீங்க. சரி, இந்த போஸ்டர் மேட்டருக்கு வந்துடும். அவங்களோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் எதிர்காலமேன் போஸ்டர்லாம் வந்து ஒட்டப்பட்டுச்சு. ஏற்கனவே வந்து கட்சியிலேருந்து ஒதுக்கி வைக்கப்படும் கனிமொழி அவங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாமல் வந்து நடத்தப்படுறாங்க. ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம வந்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவங்கள வந்து அந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையில் பார்க்க முடியுது. இந்த மாதிரிலாம் போஸ்டர் ஓட்டுறப்போ ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இன்னும் அதிகமான த்ரெட்டாக தான் தெரிவாங்க. ஸோ எப்படி எதிர்கொள்வாங்க கனிமொழி, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்யூச்சரில்? இவங்க என்ன ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்குது? அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன எடுத்துப்பாங்கன்னா கட்சி அவங்க கையில் இருக்குது. ஸோ ஆட்சி அதிகாரம் இன்றைக்கி அவங்க கையில் இருக்குது. ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன டச் பண்ண முடியும்? அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கனிமொழி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கடந்து போவாங்க. ஆனால் கனிமொழி அவர்கள் கொடுக்கக்கூடிய சமிக்ஞை இது. எனக்கும் டெல்லியில் ஆளுங்களை தெரியும். அமித்ஷாவாக இருக்கட்டும், நிதின் கட்கரியாக இருக்கட்டும், அந்த பக்கம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்றது தான் அவங்க வந்து ஒரு சார்ட் ஆஃப் இன்டைரக்ட் மசில் ஃப்ளெக்ஸிங் தான்.
ஏத்தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ எல்லா கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிமுகக்கு நிறைய முறை அதற்கு பதில் இவங்க வந்து என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்கனாக்க, ம், இங்கே இருக்க கிச்சன் கேபினட்டால் எதுவும் செய்ய முடியாது. ம். உதவாநிதி ஒரு டம்மி பீஸு. அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, மாப்பிள்ளை சாரை களம் இறக்குறாங்க. மாப்பிள்ளை சார் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போய் அங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவுகள்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவர் ஏதாவது இருக்காரு. உறவுகள்லாம் ஏற்படுத்தி அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. எது செய்தாலும் கனிமொழியுடைய கான்டாக்ட், அவங்களுடைய என்ன சொல்கிறது நெட்வொர்க்கிங் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதற்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியாது டெல்லியை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக அந்த கேக் ஒன்று வெட்டினாங்க கனிமொழி அவர்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கிளாஸ் அப்படின்னு போட்டு அவருடைய பேர் போட்டு மற்ற தலைவர்களோட படம்லாம் போட்டிருந்தாங்க. சீமான், அண்ணாமலை, விஜயர்களோட படம்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? எப்படி அந்த அளவுக்கு கூட ஸ்டாலினும் உதவாநிதியும் வர்த்து இல்லை ஒரே கட்சி அப்படின்றத தாங்க. அவங்களே சொல்கிறாங்க. ஒரே கட்சியாக இருந்தால் அவங்க தலைவர்கள் இல்லைன்றாங்களா? நீங்கள் மட்டும்தாம்மா தலைவி, இந்த பீஸுங்கெல்லாம் வேஸ்ட் பீஸுங்க அப்படின்றத அவங்க ஆதரவாளர்களே சொல்கிறாங்க. அதனால தான் அந்த கேக் பீஸில் அவங்களோட ஆமாம். முகம் இடம் பெறல. அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேனுங்க. சேற்றில் முளைத்த செந்தாமரை கனிமொழி, சாக்கடையில் முளைத்த விஷக்காளான் உதவாநிதி. ஓகே, கடைசி கேள்வி. இப்போ அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல முறை வந்து தலைமைக்கு உண்டான பிரச்சனைகள் வந்திருக்கு. நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் கட்சியை பற்றி பெருமையாக சொல்கிறப்போ அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் அதிமுக வந்து எவல்யூஷன் ஒரு ஒரு வாட்டியும் ஆகி வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலை திமுகவுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே. ஆனால் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளேயே வந்து இருவேறு கிளைகளாக பிரிஞ்சு ஒரு பிரச்சனை உருவாகுமா? ஃப்யூச்சரில் ஒரு தலைமைக்கு உண்டான பிரச்சனை கனிமொழி வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற நிலை ஏற்படுமா? நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? அடிச்சுட்டு தான் சாவட்டுமே. நடக்குமா நடக்காதா? மொத்தத்தில் இந்த குடும்பம் நாசமாக போனால் எனக்கு சந்தோஷம். சரி, இதுக்கு மேலே நீங்கள் வந்து வன்மத்தை மட்டும்தான் கொட்டுவீங்க. இந்த குடும்பத்து மேலே வேற எனக்கு எது கிடைச்சாலும் கொட்டுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, நான் வந்து நேர்காணல் முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.